பணக்காரர் மிர் மெஹபூப் அலி கான் நம்ம இந்திய நிஜாம் அப்படிங்கிறது அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரியுங்க. அதனால அவங்களுக்கு இவர் வைரம் வாங்குறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாம நிஜாமோட அரசவையில இருந்த பிரதமருக்கும் இதுல உடன்பாடு இல்லைங்கிறத தெரியப்படுத்துங்க. அப்பதான் 1891 ஜூலைல ஜாகப் நிஜாம சந்திக்கிறாரு. அவரோட அரண்மனையில அவரை சந்திக்கும் போது ஜாகப் அரசவை முன்னாடி அந்த வைரத்தை எடுக்கிறாருங்க. நம்ம இந்திய அரசு 6வது நிஜாமான மிர் மெஹபூப் அலி கானோட அரசவையில ஜாகோப் தன்னோட வைரத்தை எடுத்துட்டு வந்து ஒரு வெள்ளை தட்டுல வச்சு சிகப்பு வெல்வெட் மூடப்பட்ட பட்டு துணியால அந்த வைரத்தை எடுத்து காட்டுறாருங்க. அதை பார்த்து நம்மளோட நிஜாமோட ரியாக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 4%. என்னது 4%? ஆமாங்க, 4%. 4%ஓட மீனிங் என்ன அப்படின்னா பிடிக்கவில்லை. ஆமாங்க, இது கேட்ட உடனே ஜாக்கோபோட ரியாக்ஷன் 4% அப்படின்றதுக்கு நிஜாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது கையில வைரத்தை வாங்குறதுக்கு முன்னாடி ஜாக்கப் கிட்ட இருந்து வாங்கின வரைபடத்துல, அதாவது கைமாற்றப்பட்ட வரைபடத்துல அந்த வைரத்தோட அளவு மிகப்பெரியதா இருந்ததாகவும் கையில வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்பவே சின்னதா இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாம அப்போ அந்த காலகட்டத்துல இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அழுத்தமும் ஒரு காரணமா சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம அப்போ ஜாக்கோப் ஒரு ரஷ்ய உளவாளி அப்படின்றதும் சொல்ல. நிஜாம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தினால ஜாக்கோப் தன்னோட முன்பணத்தையும் கொடுத்து, அதாவது முழு பணத்தையும் டச்சுக்காரர்கள்ட்ட கொடுத்து வைரத்தை கைமாற்றி ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து கைப்பற்றிட்டாரு. ஆனா இப்போ நம்ம நிஜாமோட பதில் என்னன்னா 4%. இதனால ரொம்பவே மன உளைச்சலுக்கான ஜாக்கப் என்ன பண்றாருன்னா நம்ம கொல்கத்தா ஹைகோர்ட்ல சூ பண்றாரு. ஆமாங்க, நிஜாம் வைரத்தை வாங்குறதுக்கு ஒப்புக்கொண்டனாலதான் ஜாக்கப் தன்னோட பேங்க்குக்கு ஒரு டெலிகிராம அனுப்புறாருங்க. நிஜாம் வைரத்தை வாங்க ஒப்புக்கிட்டாரு, அதனால நீங்க பணத்தை லண்டனுக்கு மாத்திருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க நடக்கிற விஷயமே நம்ம இந்திய அரசரான நிஜாம் மிர் மெஹபூப் அலி கான் தன்னோட ஒப்பந்தத்தின்படி எனக்கு இந்த டைமண்ட் வேணாம் அப்படின்றதும், நான் கொடுத்த முன்படத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்றதும் முன் வைக்கிறாரு. ஆனா ஜாக்கப் சைட்ல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால நீங்க பாக்கி பணத்தை கொடுத்துட்டு டைமண்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம டைம்ஸ் மேகசின்ல மிகப்பெரிய சென்சேஷன் நியூஸாகவும் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கோர்ட்ல என்ன நடக்குது பார்க்கலாம். ஜாக்கப் கொல்கத்தா ஹைகோர்ட்ல சூ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்திய நிஜாமோட கன்சர்ன் என்னவா இருந்தது அப்படின்னா, யாருக்கு தாங்க கோர்ட்டுக்கு போறது பிடிக்கும்? அது மட்டும் இல்லாம இந்திய அரசர்கள் கோர்ட்டுக்கு எப்போ இதுக்கு முன்னாடியும் போனதில்லை அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ இதை ஒரு மிகப்பெரிய அன்ஃபாராகவும் அவமானமாகவும் கருதினாரு. அதனாலயோ என்னவோ அந்த வைரத்து மேல ஈர்ப்பு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதிர்ஷ்டவசமா நம்மளோட நிஜாம் இந்த வழக்குல வெற்றி பெறாருங்க. அதனால வைரமும் இவர்கிட்ட கொடுக்கப்படுது. அந்த வைரத்தை அதுக்கப்புறம் இவர் அப்படி ஒரு ஆர்வத்தோடையும் அதோட மதிப்பீடாகவும் கருதவே இல்லைங்க. அதுக்கு பதிலாக இந்த வைரம் ஒரு மன்ஹூஸ், அதாவது துரதிர்ஷ்டம் அப்படின்னு அவரும் அவரோட அரசவை சார்ந்த மக்களும் கருதுனாங்க. இதற்கு மாறாக ஜாக்கப்க்கு இந்த வழக்கு செயல்பாடுகளும் நிதி நெருக்கடியும் ஆனனால ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளார். இந்த வழக்கோட முடிவுல ஜாக்கப் தன்னோட வைரத்திற்கு பாதி விலை அப்படின்ற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுறாரு. அது மட்டும் இல்லாம நிஜாம் அந்த மீதி தொகையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதையும் ஹைகோர்ட் உத்தரவிடுறாங்க. உலகளாவிய வைர வர்த்தகத்துல நம்பர் 1 வைர சப்ளையரா இருந்த நாடு நம்ம இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவில் கொல்கத்தா மைன்ஸ், அதாவது கொல்கத்தா வைர சுரங்கத்தோட மொத்த உரிமையாளரான நம்ம நிஜாம்க்கு இப்படி தாங்க இந்த வைரம் கையில் கிடைச்சது. அப்படிப்பட்ட இந்த வைரத்தை ஒரு மிகப்பெரிய மன்ஹூஸ், அதாவது துரதிருஷ்டம் அப்படின்னே கருதி அதை தன்னோட காலனியில் அழுக்கு துணியில் சுற்றி வச்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம். இது எல்லாத்தையோட ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்மளோட நிஜாம் மிர் மெஹபூப் அலி கான் தன்னோட படுக்கை அறைய ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் சுத்தம் செய்வார் அப்படிங்கிறதும் குறிப்பாக கருதப்படுதுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நம்மளோட டெக் ஷைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.